இங்கே பாருங்க, ரோஜாப்பூ தோட்டத்தில் ஃபுல்லாக பில்லு மறுபடியும் வந்துருச்சு. மாமா மருந்து அடிச்சு விட்ருக்காரு. அப்பவும் பில்லு நிறைய இருக்குது. நம்ம இந்த மம்டி எடுத்துக்கலாம். களைக்கட்டில் கொத்தணும் அப்படின்னா ரொம்ப டைம் ஆகும். அதனால் நம்ம மம்டி எடுத்துகிட்டு போயிட்டு வெட்டலாம். இங்கே நல்லா கொட்டுமா. எடுத்தாச்சு. மாமா ஃபுல்லாக மருந்து அடிச்சு விட்ருந்தாரு. அதில் செடி பார்த்திங்க அப்படின்னா வெட்டி விட்டோம் அப்படின்னா செடி நல்லாயிருக்கும். எங்கள் அம்மா கிட்ட சாயந்தரமாக போய் வெட்டிக்கலாமா, 4 மணிக்கு மேலே கொஞ்சம் வெயில் கம்மியாகட்டும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் கேட்க மாட்டேன்னு இங்கே பாருங்கள், அந்த அம்முக்குட்டியும் கூட்டிகிட்டு வந்து வெயிலில் போட்டு பாடாக படுத்திகிட்டு இருக்கு. அம்மோ, ஏதோ எலிதான் காயுது, எலிப்புழக்கை எதுக்கு காயுதுன்னு சொல்லுவாங்களாம். அது மாதிரி உங்கள் ஆயா தான் வந்து வெயிலில் இங்கே காஞ்சிட்டு வெட்டிகிட்டு இருக்குது. இப்போ நான் வெட்ட போகிறேன். நீ என்னத்துக்கு வந்து வெயிலில் உட்காந்துருக்க? ஏசமே செடி நோண்டி போய் நீ கையில் எதுன்னுக்கா கையை நீ போ. நீ சரி, நான் அந்த சைடு வெட்டுறேன், நீ இதை வெட்டிட்டு வா. இந்த 3 கால் அவன் கீரை தெளிச்சு விட்ட கால் தானே அம்மோ? போய் நிழல்ல உட்கார் சாமி. எதுக்கு வெயிலில் நின்றுட்டுருக்க? ஏப்பா வெயில் எதுக்கு சாமி நின்றுட்டுருக்குற? போய் நிழல்ல உட்காந்துக்கோ. உங்கள் ஆயா தான் விடுவுனான்னு வெயில் இழுத்துட்டு வருது. ஏதோ ஆளுக்கு 2 காலாக வெட்டி விட்டாது டக்குன்னு வீட்டுக்கு போகலாம். போய் நிழல்ல உட்காராங்க பாரு, வேர்த்து ஊற்றுது சாமி. போ சாமி. அப்பா கிட்டே போகணுமா? சரி, அப்பாவுக்கு வர சொல்லிடலாம் ஃபோன் பண்ணி. ஏன் அப்பா ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க. போய் நிழல்ல உட்காந்துக்கோ. இதோ அங்கே பாரு, முருங்கை மரத்தடியில் நிழல் இருக்காங்க, போய் உட்காந்துக்கோ. அங்கே போய் உட்காந்துக்கோ, நான் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன். சரி, இதை வெட்டி விட்டு வரட்டுமா? பாருங்க, எங்கள் அம்மா சொன்ன மாதிரி. ஆனால் இந்த செடி அதுவும் இந்த தம்பி வந்துட்டு இந்த 3 காலுக்கு கீரை தெளிச்சு விட்ருந்தான். அதில் வந்துட்டு நிறைய பில்லு செடி பக்கத்தில். இந்த மற்ற கால் கூட ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கு. சரி, ஓகே. எத்தனை மணிக்கு முடிய போகுதுன்னு தெரியல. மணி என்ன ஆகுது? மணி 10 மணி ஆகும்னு நினைக்கிறேன். அம்மோ, இங்கே பாரு அம்மோ, கையெல்லாம் முள் கிழிச்சு ரத்தம் வருது. அப்படித்தான் உங்கள் அம்மாவுக்கு வந்துச்சா? அத்தை பாவம் இல்லையா? இங்கே பாரேன். ஏம்மோ, உங்கள் ஆயா ஏதாச்சும் சொன்னால் கேட்குதா? இந்த வெயிலில் கொண்டு வந்து விட்டுட்டு கையெல்லாம் கிழிச்சிக்க வச்சிக்கிட்டு இருக்குது. அது அப்பா கிட்ட அப்பாட்ட பேசுகிறோம்மா. என்ன பேசுகிற அப்பாட்ட? இங்கே பார்த்து சொல்லுப்பா. அத்தையை பார்த்து பேசு. அப்பா கூட்டிகிட்டு போக மாட்டேங்குதா? இப்போ நீ போறியா வீட்டுக்கு? சரி, அத்தை ஒண்டி களை வெட்டிகிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் அத்தைக்கிட்ட பேசிட்டுறேன். ஏசமே, வெற்றிகரமாக முதல்ல 1 கால் வெட்டிட்டு வந்துருக்குறோம். அதுக்கு கையில் வந்து 1008 கிளி மாதிரி கிழிச்சு வச்சுருக்குறோம். இன்னும் குறை இருக்கிற காலி வெட்டுறதுக்குள்ளே எத்தனை கிளி கிழிச்சிட்டு வரேன்னு தெரியல. ஏசமே, முள்ளெல்லாம் கிழிக்குது சாமி, கையில் வலிக்குது அத்தைக்கு. வீட்லேயே இருக்கிறதா? வீட்லேயே இருந்தால் அப்புறம் எப்படி இதெல்லாம் செடி கொத்தி விட்றது? மாமா அடிச்சு விடுவாரே வீட்டில். என்ன பண்ணுறேன்னு இது வந்து வெட்டாமல் வீட்டில் என்ன பண்ணுற உட்காந்துட்டு, இந்த வேலை கூட செய்ய மாட்டியா அப்படின்னு சொல்லி அப்புறம் மாமா சண்டைக்கு வருவார். நீ மாமாட்ட சொல்லிடுறியா நான் வீட்டிலே இருக்கேன்? ஏன் சொல்ல மாட்டியா? அப்பா வந்தால் கூட்டிகிட்டு போகுமா? ஆனால் நீ எங்கே போய் சுற்றினாலும் கரெக்டாக விஷயத்தில் கரெக்டாக இருக்க பார்த்தியா? அப்பா வந்து கூட்டிகிட்டு போவோங்கிறதுல. என்னது? உங்கள் அப்பா தான் கூட்டிகிட்டு போவாரா? என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு எங்கள் அப்பா இல்லையே. ஏசமே, எங்கள் அப்பா இருந்திருந்தாலும் என்னை கூட்டிகிட்டு போயிருப்பார். எங்கள் அப்பா இல்லையே என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு. உங்கள் அப்பா கூட்டிகிட்டு போயிடுவாரா? ஒன்றை தான் கூட்டிகிட்டு போவாரா? அப்பா பாப்பாவை பெரியவளை கூட்டிகிட்டு போக மாட்டாரா?
கூப்பிட்டு போக மாட்டாங்களா? ஆ, பென்சில் உடச்சிட்டாளா? என்ன பென்சில் உடைச்சா? டிக் பென்சில் உடச்சிட்டாளா? சரி சரி, நீ நல்ல நான் போய் என் டியூட்டியை பார்க்குற மறுபடியும். அப்பா வருவார். நம்ம இன்னும் எத்தனை கால் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8, இன்னும் 9 கால் இருக்குது. இந்த 9 கால் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆயாவுக்கு 5 கால், எனக்கு 4 கால். வெட்டி விட்டுட்டு போகலாம் வீட்டுக்கு. ஓகேவா? போகலாம் அப்பாட்ட. சரி, நான் வெட்டிட்டு வந்துடுறேன். உனக்கு சாப்பிட்றதுக்கு என்ன வேணும்? மிக்சர் போட்டு எடுத்துகிட்டு வரட்டுமா? பாருங்க, முதல்ல 2 கால் வெட்டிட்டு வந்தேன். இந்த மம்டியில் இதுக்கு மேலே வெட்ட முடியாது. இதோ இது நல்லா பொழந்து போயிருக்கா, கடைசியாக கையை பிடிக்குது. இந்த மம்டியை வச்சுட்டு வேறு மம்டி எடுத்துட்டு பாப்பாவுக்கு கொஞ்சம் மிக்சரு, எங்கள் அம்மாவுக்கு வேறு தண்ணி வேணுமா, இதெல்லாம் போயிட்டு எடுத்துகிட்டு வருவோம். உன்னை ஜாடியில் கட்டிட்டு போயிட்டாரா? சரி வா, உன்னை பிடிச்சி கட்டவா? நான் எங்கே பிடிச்சி கட்டுறது? வா. தப்பலாம் இல்லைம்மா, போ. நீ என்ன ஸ்பீடமாக வெட்டுற? அதுக்குள்ளே நான் அங்கே போயிட்டு வரதுக்குள்ளே ஒரு காலை விட்டுட்டேன். பாடுறா அம்மோ, உனக்கு என்ன மிக்சர் வேணாமா? மாதுளம்பழம் வேணும்னு கேட்டியா? இந்தா தண்ணி, இந்தா வாட்டர் கேன் பிடி. அங்கே கொண்டு வைக்கவா இல்லை வேணுமா? இந்தா ஒரு 2 காலே வெட்டிட்டு வந்துட்டியா? இந்தா வாட்டர் கேன் எடுத்துக்கு. இங்கே வா அம்மோ, பா. இதோ இங்கே உட்காந்துக்கோ நிழல்ல. சரி சரி, டூல்ல வாமோ. இந்த மம்டி எடு, மம்டி எடுத்து கீழே வை. மாதுளம்பழம் தான் வேணும்னு கேட்டியா? இங்கே கூட அதை உடச்சி தரேன், இரு வரேன். மாதுளம்பழம் தான் வேணுமா? படிச்சுக்கோ. சரி, உட்காந்து சாப்பிடு. ஓகே, ஒரு வழியாக வெட்டி முடிச்சாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா மணி 11 மணி ஆகுது. சாமி போகலாம், பார்ப்பலாம். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா செடிக்கு செடி வெட்டி ஃபைனல் பண்ணியாச்சு. வெயில் பயங்கரமாக காய்ச்சுது. போயிட்டு நம்ம செடிக்கு செடி களை வெட்டணும்ல. இங்கே பாரு, அத்தை கையிலலாம் எப்படி முள் கிழிச்சு வச்சுருக்குதுன்னு. இங்கே வந்து பாரேன். பார்த்துட்டியா? அத்தை பாவம் இல்லையா? இங்கே பாரு சாமி, கையிலலாம் எப்படி கிழிச்சு வச்சுருக்குதுன்ட்டு. இதோ இங்கே பாரு, இங்கே கையில் கிழிச்சிருக்கா. இங்கே பாரு, இங்கெல்லாம் எப்படி கிழிச்சு வச்சுருக்குன்ட்டு. தோல் தோல் உறிஞ்சு போச்சா? பாவம் தானே. என்ன செஞ்ச உனக்குமா? நீ என்ன வேலை செஞ்ச? என்ன கையில் இப்படி வருது? சரி சரி.
சரி ஜீவிதாக்கா எங்கே போயிருக்கு? சரி இங்கே வா, உங்ககிட்ட நேம் கேட்குறேன் சொல்லு. இங்கே வா, கிட்ட வா. உன் பேர் என்ன? ஆ பிருந்தா. இங்கே பக்கத்தில் வா, பக்கத்தில் வந்து சொல்லு, சத்தமாக சொல்லு. பிருந்தா. அக்கா பேர் ஜீவிதாவா? சரி அப்பா பேர்? அப்பா பேர் என்ன? இங்கே பார்த்து சொல்லு சாமி, வீடியோ பார்த்து சொல்லுப்பா. குணசேகரா. அம்மா பேர்? ராதாம்மாவா? ஆயா பேர் என்ன? அதெல்லாம் தெரியாது. என்னது? பட்டம்மாவா? பத்மாவா? தாத்தா பேர் பழனிசாமியா? இதெல்லாம் தெரியும். மாமா பேர் மணியா? நல்லா தெளிவாக சொல்கிற. அத்தை பேர்? மாமா ஒய்ஃப் பேர் என்ன? அக்காவா? சரி ஓகே, நீ பேர் தெரியாதனால அக்கான்ட்ட தெளிவா. சரி ஜீவிதா எங்கே போயிருக்கு? எங்கே போயிருக்குது? இங்கே பாருப்பா, ஸ்கூலுக்கு போயிருக்குதா? சரி ஓகே, இங்கே பாரு, இங்கே நான் சொல்கிறத அப்படியே சொல்கிறியா? எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா இங்கே பாரு, எங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். ஓகே பாய். இங்கே சொல்லுங்கள். ஓகே பாய். பாய் பாய்.